மூலபலத்தை அனுப்பிச்சார். மூலபலம்ங்கிறது பரம்பரையா வந்த சைன்யம். அதை முதல்ல அனுப்ப மாட்டார். முதல்ல யுத்தத்துக்கு அனுப்புறது யாரும் அனுப்புவோம் தெரியுமோ? பட்டாளத்துல சேரலாம்னு எழுதி வந்து விழுந்த பையன் இருக்கா பாருங்க, அவன் அப்படியே கசாப்பு கடைக்கு ஆட அனுப்புறா கூட அனுப்புவான். அவன் போன அன்னைக்கே அந்த பயலுக்கு திடீர்னு அஷ்டமினா அஷ்டமி, நவமினா நவமி அன்னைக்கே போடுவான். இதுவெல்லாம் போய் கடைசியில எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த யுத்தத்துல தேர்ச்சி பெற்ற ஆட்களை அனுப்புவான். அது பரம்பரையா வந்த சைன்யம். அதை அனுப்பிச்சாலும் இந்த வாத சைன்யங்கள்லாம் கவலைப்பட்டது. சுவாமி கூப்பிட்டாள் சுக்ரீவாதிகளை, அத்திய ராமஸ்ய ராமத்துவம் பஷ்யந்து ஹரியூதமாக. ராமனுடைய ராமத்தன்மை இப்ப பாருங்கள். வார சைன்யங்கள் என்ன அவன் நீங்கள்லாம் வேணாம் பேசாம இருந்து வந்தேன். சம்மோகனாஸ்திரத்தை போட்டுவிட்டு சுவாமி உட்கார்ந்து ஏகாந்தமா சம்மோகனாஸ்திரம் போட்ட உடனே ராட்சதாளுக்கே ஒத்தனை கொத்தம் ராமனா தோன்றது. இவன் கேட்ட விட்டான், அவன் கேட்க விட்டான். ரெண்டு கத்தியும் சேர்ந்து விழுந்து, ரெண்டு தலையும் கீழே விழுந்து சேர்ந்து. அப்படி மயில் கணக்கா இருக்கிற ராட்சத பசங்க கீழே வேற சுவாமி. அப்ப வால்மீகி சொன்னாலும் நத்தையே நதிருஷிதே ராமன் தகந்த மதிவாகினி நெஜராமனை ஒத்தரும் பார்க்கலையா? அது எதை போகிறார் வால்மீகி? இந்திரியார்த்தேஷு திஷ்டந்தம் பூதாத்மானவிவ பிரஜா. உலகத்துல இருக்கிற சர்வ வஸ்தூரையும் பகவான் உள்ள அனுப்பிரவேசம் பண்ணி பூந்திருப்பதை எப்படி சாமானிய ஜீவன் தெரிஞ்சு கொள்ளலையோ அது மாதிரி சொன்னார். ஆமா, உலகம் முழுக்க பகவான் இருக்கார். பகவான் உள்ள போறலன்னா உலகம் உலகம் இல்லை. பாயசத்துல பன்சார சேரலன்னா அது பாயசம் இல்லை. ஜுரம் அடிச்சு கொடுக்க கொடுக்குற கஞ்சி இது சக்கர சாரணம். சக்கரை சாந்தா தான் பாயசம், சக்கரை சாந்தா தான் ஜிலோபி. அவன் ஜீரா சேரல, அவன் ஜீரா விட மறந்து போட்டான்னா அதுக்கு ஜிலோபின்னு பேரோ. ஜிலோபி பேர் இல்லை, வெறுமனை உளுத்தமானது. அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படி தெய்வம் உள்ள கலந்துருக்கு. அதே திருஷிரே ராமம் தகந்த மரிவாயினி இந்திரியாத்து மோகிதா பரமாஸ்திரேன காந்தர்வேன மகாத்மனக. அப்படி சொல்லிவிட்டு சுவாமி சொன்னார், இங்க இந்த வித்தை எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும்னாரா உலகத்துல. ஆறுநாள் எனக்கும் லோசனான கங்காசனான முக்கியஞ்சயனான காலகாலனான பரமேஸ்வரனுக்கு தான் தெரியும் நாளா. ஒரு சமஸ்கிருத பண்டிட்டு பேசிட்டு இருந்தாரு கிட்ட. ராமாயணம் முதலிய கிரந்தங்கள்லாம் ஒரு தெய்வத்தையும் வெய்யாம எழுதின புஸ்தகம் தான். ரொம்ப அழகா சொன்னார். அனுசந்திரமை ரைட்ஸ் வந்தார். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னார். அவன் இன்னொரு தெய்வத்தை குறைச்சு பேசாமலோ நிந்திக்காமலோ. பல புராணங்கள்ல இன்னொரு தெய்வத்தை நிந்திச்சிருக்கும், அது ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தா அந்த தோஷம் கூட இல்லாம இருக்கு. 5-6 பொண்ணு பக்கம் கல்யாணம் பண்றா, 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பொண்ணுக்கா. 6வது பொண்ணு கல்யாணத்துல எல்லாருமா வந்து என்ன சார் உங்களுக்கு சன்னில்லா வந்தா போல உலகத்துல ஒத்துருக்குமே வரலன்னாரு சார். சொன்ன உடனே பாக்கி 5 மாப்பிளையும் சென்னையில உட்காந்துருக்கேன். முன்னாடி கல்யாணம் ஆனவன் என்ன சொன்னேன், நாங்கள்லாம் என்ன மட்டமா இப்ப வந்த பயதான் வசதியான சண்டைக்கு வந்தா கிராக்குன்னு அர்த்தம் இல்லையோ. அது மாதிரி தான். ஆனாலும் அந்த தோஷம் கூட இல்லாமல் இருந்தா அதுதான் வசதியானு. அப்படி சுவாமி வந்து பரமேஸ்வரனாலும் ஒண்ணுங்கிறார். அப்படி சொல்றார். அப்படி சொல்லி ஏதோ அஸ்திரபலம் திவ்யம் மமவா செம்பகசியவாங்கிறார். எனக்கோ பரமேஸ்வரனுக்கோ 2 பேர்ல இருந்தால் தெரியும் இந்த அஸ்திரபலம்னு சொன்னார். அப்படிப்பட்ட உயர்ந்த மூலபலத்தை சுவாமி அழிச்சு